நேத்து சண்டே எங்க வீட்ல லஞ்ச் மெனு என்னன்னா மட்டன் குழம்பு வச்சு முட்டை வேக வச்சு அதுல ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். மட்டன் குழம்பு எப்பவுமே வைக்கிற சேம் அதே மெத்தட்ல தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சிலர்லாம் அந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு கருவேப்பிலை சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கல்யாணம் ஆன ஒரு 1.5 வருஷமா வாரத்துல 7 நாளுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா சாப்பாடு இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அது மாதிரி ரெடி பண்ணிடுவேன். ஆனா இப்போ இந்த லாஸ்டா ஒரு 1 இயர்ல எல்லாமே அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எங்க வீட்டுல இருக்க சின்ன தலைவருக்கு என்ன பிடிக்குமோ என்ன சாப்பிடுவாரோ அதுதான் நாங்களும் செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. இது கூட பரவாயில்ல. ஒரு சில டைம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அதை எடுக்க போகும்போது கரெக்டா அது உனக்குல லோகிக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ எப்படி இருக்கும்னா பெருசா ஒரு பட்டைய நெத்தியில போட்டுவிட்டு விபூதி அடிச்ச தருணமா தான் இருக்கும். அப்போ முன்னாடி எல்லாம் என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா கோபால்னு கேட்கலான்னு தோணும். எப்படித்தான் இப்படிலாம் இருக்காங்களோ தெரியல. அப்புறம் இந்த எக் ஃப்ரைல கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமா போட்டு சமக்காரமா ஆயிடுச்சு. ஆனா சாதத்துல போட்டு பரட்டி சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருந்தது. மட்டன் குழம்பு எப்பவும் போல டேஸ்டா வந்திருந்தது. இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எழுந்தாச்சு. சண்டே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.